ஏற்கனவே 3 எஸ்சி 30 அதர் ரேங்க்ஸ் இத மாதிரி இவங்களுக்கு கூட தொடர்பு இருக்குன்னு சொல்லி மாத்துறாங்க. மாத்துறது மட்டும் இல்ல, அவங்களை அக்யூஸ் ஆக்கணும். யார் யார் இந்த விஷயங்கள்ல, போதைப் பொருள் விஷயங்கள்ல, காவல்துறையில அவங்க லேப்ஸா இருக்கிறாங்களோ இல்ல கண்டு காணாம இருக்காங்களோ, யார் இன்வால்வ் ஆயிருக்காங்களோ அவங்களெல்லாம் விடக்கூடாது. அவங்களை பிடிச்சு ரிமாண்ட் பண்ணணும். சில காவலர்கள் ரிமாண்ட் பண்ணாங்க, ரொம்ப சந்தோஷம். ஆனா இதுக்கு காவல்துறையில இருக்கக்கூடியவங்களும் ஒரு பொறுப்பு இல்லைன்னு சொல்லல. ஆனா லேபுக்கு போய் ரிப்போர்ட் வர்றதுக்கு லேட் ஆகுது. லேப் ஒரே லேப் வச்சுக்கிட்டு நம்ம பண்ண முடியாது. அந்த பீரியட் முடிஞ்சிச்சுன்னா அவங்க ஜாமீன்ல விட்டுறாங்க. 4 மாசம் 120 நாள் முடிஞ்சுன்னா ஜாமீன்ல விட்டுறாங்க. வெளியே அவங்க அதே தான் பண்றாங்க. ரெண்டாவது லாபம் அதிகமா இருக்கு. அதனால எல்லாரும் இன்வால்வ் ஆகுறாங்க. யார் யாரும் அதை பயன்படுத்துறாங்களோ, பயன்படுத்த தெரியாதவனுக்கு பயன்படுத்த கொடுக்குறாங்க. ஃப்ரீயா கொடுத்து பயன்படுத்துறதுக்கு அப்புறம் அதுக்கு அவன் என்ன வாங்கி விற்க ஆரம்பிச்சிடறான். அந்த அளவுக்கு வளர்ந்துகிட்டு இருக்கு. இதுக்கு லோக்கல் உள்ள கட்சிக்காரங்கள் நிச்சயமா சப்போர்ட். அவங்க பின்னணி இல்லாம இதை செய்ய முடியாது. இதுல கல்லூரி மாணவர்களும் சம்பந்தப்பட்டிருக்காங்க, கட்சிக்காரங்களும் சம்பந்தப்பட்டிருக்காங்க, காவல்துறை சேர்ந்தவங்களும் சம்பந்தப்பட்டிருக்காங்க. இதுல சம்பந்தப்பட்ட எல்லாரையும் பிடிச்சு அக்யூ ஆக்கி ரிமாண்ட் பண்ணணும். அப்பதான் பயம் வரும், இது ஒழியும்.